போடாமல் ரோடு போட விட மாட்டோம். எங்க ராஜேஷ் எங்கப்பா ரோடு கான்ட்ராக்டரு அவரு எக்ஸ்ட்ரா மிலிட்டரி மேன் சார். சார் எங்க இருக்காரு? அவர் எங்க இருக்காங்க? கூட்டம் வர சொல்லுங்க. இங்கிட்ட அங்கிட்ட எல்லா இடத்துலையுமே ஒரே ஆப் மாற்றிருக்கு. அதனால இருக்கு அப்படின்னு இது மாதிரி இதெல்லாம் கட்டுங்க. எடப்பாடியே வந்து டெய்லி தொல்லை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு விதத்துல யாராச்சும் ஒருத்தர் வந்து மரத்தை எடுங்க, பேரல் எடுங்க, தண்ணி தொட்டி எடுங்க, பயங்கர தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நாங்க சிஎம் செல்லுக்கும் மனு கொடுத்தாச்சு, கமிஷனர் ஆஃபீஸ்லயும் கொடுத்தாச்சு, பசுமை அந்த இதுக்கும் கொடுத்தாச்சு. ஆனா எதுக்குமே எங்களுக்கு ரிப்ளை வர. இப்ப மரத்தை எடுத்துட்டாங்க. எங்களுக்கு ரிப்ளை வராம எப்படி எடுத்தாங்கன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த கவுன்சிலர் வந்து அதிமுக கவுன்சிலருங்கிறதுனால நீ யாருக்கு ஓட்டு போட்டியோ அங்க போய் கேளு, நான் இப்படிதான் நடந்துப்பேன் பகிரங்கமா நடு ரோட்ல நின்னா எல்லாரும் முன்னாடியும் சொல்றாரு. ஒவ்வொரு தடவையும் சொல்றாரு. 20வது வார்டுல இருக்க அமைதிபாலுங்கிற கவுன்சிலரையா தான் ஒவ்வொரு தடவையும் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு உயிர் பயம் இருக்குங்க. சாவுக்கு நாங்க பயப்படல. ஆனா நாங்க தூங்கும் போது இந்த மாதிரி வந்து மரத்தை வெட்டிட்டு போனோம்னா வீடு கீழே இடிஞ்சு விழுந்தா முழுசா அமைதிபாலுக்கு சார் பொறுப்பு. இப்ப இல்லைங்க, எப்ப ஆனாலும் ஏற்கனவே பெட்ரோல் கொண்டு வீசி வீட்டை கொடுத்துடுவேன்னு சொன்னாருங்க சார். ஒரு தீபாவளி சமயத்துல சாக்கடையில கீழே அண்டர்லைன்ல ட்ரேஜ் பைப்பு போகுதுங்க, அதுக்கு சொன்னேன். அதெல்லாம் நான் செய்ய முடியாது அப்படின்னாருங்க. அதுக்கு அதாவது சுகாதாரத்துக்கு மரம் இருக்கு, அதையே வெட்ட சொல்றீங்கன்னு கேட்டேன். நீங்களும் அதெல்லாம் செய்யக்கூடாது, கவுன்சிலர் நான் தான் செய்வேன், நீ சிஎம்கிட்டே போய் சொன்னாலும் சிஎம்ஏ ஒன்றும் பிடுங்க முடியாது, இந்த வார்த்தை அப்படியே சொன்னாருங்க சார். நான் எங்க